இவர் தாவேக தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல பெரிய நிலைக்கு போவாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்கே நான் வரல, அதை விட்டுருங்க. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்க ஆளு எனக்கு நீங்கள் சொல்லு. இப்போ எனக்கு சுய சிந்தனை தான், எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? ஒரு தலைவன் ஒரு படையை வழிநடத்தினால் அது படையாக இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது. அது புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. பாருங்க, இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும். இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறான். மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு, நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராதா? இல்லை, அவர் நீதிமன்ற